காதலிச்சு திருமணம் செஞ்ச ஒரு இளைஞர் தன் மனைவியோடு பாதுகாப்பு கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் சரணடைஞ்சிருக்காரு. ஆனா திருமணம் செஞ்ச அந்த பெண் மைனர் அப்படிங்கறனால அந்த பெண்ணுடைய பெற்றோர் அவர் மேஜர் ஆனதுக்கு அப்புறமா உனக்கு திருமணம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பெண்ணை அந்த இளைஞருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்களா இல்லையா பாருங்க. காதலித்த பெண்ணை பெற்றோருக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டார் இளைஞர் ஒருவர். பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையம் போன போதுதான் வெடித்தது அந்த பெண் ஒரு மைனர் என்கிற பிரச்சனை. மேஜர் ஆனதும் திருமணம் செய்து வைப்பதாக சொல்லி பெற்றோரால் கூட்டிச் செல்லப்பட்டவர் என்ன ஆனார் என்பதே தெரியவில்லை இதுவரை. இதனால் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார் இந்த இளைஞர் தினேஷ்குமார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் உள்ள பூண்டி தங்கம்மாள் தெருவைச் சேர்ந்த தினேஷ்குமாருக்கு வயது 23. இதே பகுதியைச் சேர்ந்த ரவிராஜன் என்பவரின் மகள்தான் ஹேமாவதி. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் ரவிராஜன் முக்கிய அரசியல் கட்சியைச் சேர்ந்த பிரமுகரும் கூட. கடந்த 2008ஆம் ஆண்டு பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த ஹேமாவதிக்கு தினேஷ்குமாருடன் மலர்ந்தது காதல். பக்கத்து ஏரியாவை சேர்ந்த ஒத்தாட ரவிராஜன்ற பொண்ணு வந்து பக்கத்தில் வந்து சவுந்தரபாண்டி ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க. அவங்க பேர் ஹேமாவதி என்கின்ற இலக்கியா. அவங்க வந்து போகும்போது வரும்போது பழக்கமானாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் லவ் பண்ணோம். 2008லேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த ஆண்டு +1 தேர்ச்சி பெற்ற நிலையில் இவர்களின் காதல் விவகாரம் ஹேமாவதியின் பெற்றோருக்கு தெரிந்துவிட்டது. இதனால் பள்ளிக்கு அனுப்புவதை நிறுத்திக் கொண்டார் தந்தை ரவிராஜன். பல அதிரடி நடவடிக்கைகள் தொடர்ந்ததால் ரகசிய திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தது காதல் ஜோடி. இதன்படி கடந்த ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி இரவு வீட்டுச் சுவர் ஏறி குதித்து காதலன் தினேஷ்குமாரோடு ஓடினார் ஹேமாவதி. மறுநாள் மணலி அத்திப்பட்டு பகுதியில் உள்ள ஒரு கோவிலில் வைத்து காதலி ஹேமாவதியை திருமணம் செய்து கொண்டார் தினேஷ்குமார். இது வந்து அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போயிட்டு இந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் பண்ண நிச்சயம் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பொண்ணு போன 2010 டிசம்பர் 1ஆம் தேதி கூட்டிகிட்டு போயிட்டு விழுப்புரத்தில் ஒரு கோயிலில் கல்யாணம் பண்ணோம். உடனே ஹேமாவதியின் குடும்பம் செல்வாக்கானது என்பதால் பாதுகாப்பு கேட்டு வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்தார் தினேஷ்குமார். அப்போதுதான் வெடித்தது காதலர்கள் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை. கழுத்தில் தாலியுடன் நிற்கும் ஹேமாவதி திருமண வயதை எட்டாத ஒரு மைனர் என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வருகிறது. உடனே தகவல் பறந்தது ஹேமாவதியின் குடும்பத்தினருக்கு. பதறி அடித்துக் கொண்டு காவல் நிலையத்துக்கு வந்த அவர்கள் ஆத்திரப்படாமல் சாந்தமாக பேசினார்கள் தினேஷ்குமாரிடம். ஹேமாவதிக்கு இன்னும் சில மாதங்களில் 18 வயது பூர்த்தியாகிவிடும் என்றும் அதன் பிறகு தாங்களே முறைப்படி திருமணம் செய்து வைப்பதாகவும் சொல்கிறார்கள். வேறு வழியில்லாததால் உறுதிமொழியை நம்பி ஹேமாவதியை பெற்றோருடன் அனுப்பி வைக்க சம்மதித்தார் தினேஷ்குமார். பொண்ணு வீட்டில் வந்து ஒத்துக்குன்னு இந்த மாதிரி 2ஆம் மாதம் நாங்கள் ரிசப்ஷன் பண்ணுறோம், எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி பொண்ணு அனுப்பி வச்சாச்சு. 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போய் திருமணம் செஞ்சுக்கினாங்க. திருமணம் செஞ்சுன்னு விழுப்புரத்தில் வந்து தங்கியிருந்தாங்க. போலீஸ் வந்து அவங்கள கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்து 2 பேர் வீட்லேயும் பேசினாங்க. அதில் பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் ஸ்டேஷனில் நாங்கள் வந்து பொண்ணுக்கு வந்து இந்த பையனே கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், பிப்ரவரி மாதம் ஒரு ரிசப்ஷன் வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமரசமாக பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 2 மாதங்கள் கழிந்த நிலையில் கடந்த பிப்ரவரியில் திடீரென ஹேமாவதியிடம் இருந்து தினேஷ்குமாருக்கு வந்தது ஒரு அதிர்ச்சி தகவல். தன்னை மிரட்டி தாய்மாமன் மாரிமுத்துவுடன் பிப்ரவரி 16ஆம் தேதி மயிலம் கோவிலில் திருமணம் நடத்த போகிறார்கள் என்று கதறினார் ஹேமாவதி. 2011 பிப்ரவரி மாதம் வந்து 16ஆம் தேதி கல்யாணம் வச்சிட்டாங்க பொண்ணுக்கு. பொண்ணு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு திருப்பி கல்யாணம் பண்ணுறாங்க, எப்படின்னா திருப்பி கூட்டின்னு போயிடுச்சு. உடனே மயிலம் மற்றும் வரவேற்பு நடக்கவிருக்கும் வானூரில் உள்ள காவல் நிலையங்களுக்கு வழக்கறிஞர் மூலம் புகார் தெரிவித்தார் தினேஷ்குமார். அங்கும் ஹேமாவதி மைனர் என்பதை போலீசார் உறுதி செய்ததால் தாய்மாமனுடன் நடக்கவிருந்த திருமணம் சட்டப்படி நிறுத்தப்பட்டது.
தினேஷ்குமார் உடனே மேரேஜை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஒரு பெட்டிஷனை எல்லா உயரதிகாரிகளுக்கும் அனுப்பி அந்த மனு மேலே நடவடிக்கை எடுக்கலைன்ன உடனே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு நீதி பேராணை ஒன்று தாக்கல் பண்ணுறாரு. அந்த மனுவில் வந்து என்னுடைய மனைவியை என்னுடைய விருப்பம் இல்லாமல் வலுக்கட்டாயமாக கடத்தி வச்சு 2வது திருமணம் செய்ய முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி 14/2/2011 மனு தாக்கல் பண்ணுறாரு. அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இது சம்பந்தமாக அரசுக்கு பதிலளிக்க கேட்டுக்கிறாங்க. சப்சிக்வெண்ட்டாக அந்த மேரேஜ் ஸ்டாப் ஆயிடுது. ஏமாற்றம் அடைந்தாலும் அதே முகூர்த்த நாளில் வேறொரு பெண்ணை மணந்து கொண்டார் ஹேமாவதியின் தாய்மாமனான மாரிமுத்து. தினேஷ்குமாருக்கு சற்றே நிம்மதி ஏற்பட்ட நிலையில் 4வது நாளில் மீண்டும் இடிபோல தாக்கியது முன்பை விட பயங்கரமான செய்தி. ஹேமாவதிக்கு இன்னொருத்தருடன் திருமணம் ஆகிவிட்டது என்கிற தகவலை கேட்டது ஆடிப்போய்விட்டார் தினேஷ்குமார். உண்மையிலேயே ஹேமாவதி சம்மதித்தாரா? யாருடன் எங்கே நடந்தது திருமணம் போன்ற கேள்விகளுக்கு விடையே கிடைக்கவில்லை. அத்துடன் ஹேமாவதி என்ன ஆனார் என்பதையும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஏற்கனவே தாலி கட்டிய தினேஷ்குமாரா? வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் முறையிட்ட போது பதிலுக்கு தினேஷ்குமாரையே மிரட்டியுள்ளனர் போலீசார். மேலும் தட்டி கேட்ட அவரின் நண்பர்களை அடித்து நொறுக்கியதுடன் வழக்கு பதிவு செய்து உள்ளேயும் தள்ளியது காவல்துறை. பொண்ணு எங்க கேட்டா ஒரே வார்த்தைலாம் பொண்ணு எங்க, எனக்கு தினேஷ் வேண்டாம், பொண்ணு எங்க, பொண்ணை மட்டும் காட்டு. நான் அப்பவும் சொல்றேன், இது வரைக்கும் நான் பொண்ணை பார்த்தது கூட கிடையாது சார். பொண்ணு இது வரைக்கும் நான் பார்த்தது கூட கிடையாது, நான் பொண்ணு பார்த்தது கிடையாது சார். உனக்கு தெரியும் சொல்லு, உங்க ஏரியாவில் தான் பொண்ணு இருந்திருக்கு, உங்க வீட்டில் தான் பொண்ணு இருக்கு, பொண்ணு உங்க வீட்டில் 50,000 நகை எடுத்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நான் பொண்ணையும் பார்த்ததில்லை. ரொம்ப தேவையில்லாத கட்டுக்காது, எல்லாமே கட்டுக்காது. நம்ம வீட்டாண்ட இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்கன்றாங்க. நம்ம வீட்டாங்க யார் சொன்னா எனக்கு தெரியல. இன்னும் ஒண்ணுமே புரியல எதனால இந்த மாதிரி பண்றாங்க, ஏன் பண்றாங்கன்ட்டு. பொண்ணு வந்து முழுக்க முழுக்க வந்து அவங்க பெற்றோர்களோட பாதுகாப்புல தான் இருக்கு. அதை வந்து வெளியில விட மாட்டேன்றாங்க, விடாம அடைச்சி வச்சிருக்காங்க. போலீசார் ஏன் அந்த நோக்கத்துல விசாரணைய பண்ணலன்னு எங்களுக்கு தெரியல. பையனோட ஃப்ரெண்ட்ஸையும் பையனையுமே போலீஸ் வந்து பொண்ணு கொண்டு வந்து விடுங்க, பொண்ணை கொண்டு வந்து விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தான் ஹராஸ் பண்றாங்க. இதனால் ஹேமாவதியை ஆஜர்படுத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்தார் தினேஷ்குமார். ஒரு பெற்றோர் பெண்ணை காணோம்னா பதட்டம் இருக்கும். அன்னைக்கு மனு வருது, அதுல வந்து மிஸ்டர் ரவிராஜன் பொண்ணோட அப்பா வந்து பார்ட்டியா சேர்க்கிறோம். அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணணும். கவுண்டர் ஃபைல் பண்றத வந்து 2 வீக்ஸ் அவங்க டைம் கேட்கறாங்க. ஒரு பொண்ணை காணாம போனவங்க எப்படி 2 வாரம் டைம் கேட்க முடியும்? அன்னைக்கே தான் மனு தாக்கல் பண்ணணும், பதில் மனு தாக்கல் பண்ணி அன்னைக்கே தான் வந்து என் பொண்ணை காணும்னு சொல்லணும். ஆனா அந்த மாதிரி நடவடிக்கை எதுவும் அவங்க பண்ணல. எங்களுக்கு 2 வாரம் டைம் கொடுங்க, நாங்க பதில் மனு தாக்கல் பண்றதுக்குன்றாங்க. பொண்ணு அவங்க கையில இருக்கிறதுனாலதான் அவங்க 2 வாரம் கால அவகாசம் கேட்கறாங்க. இந்த மனு இந்த மாதம் 16ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது அட்டகாசமான ஒரு பதிலை சொன்னது போலீஸ் தரப்பு. ஹேமாவதியை தினேஷ்குமார் தான் கடத்தி சென்று மறைத்து வைத்துவிட்டு நாடகம் ஆடுவதாக சொன்னார் காவல்துறை ஆய்வாளர். நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் தடவை கூட்டிட்டு போகும்போது வந்து வீட்டு பேக் சைட்ல இருந்தா எகிரி குச்சி வந்தது பொண்ணு. திருப்பி அதே சைட்ல தான் எகிரி குச்சி வந்ததுன்னு யாரோ பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. அவங்கெல்லாம் நான் ஹெல்மெட் போட்டுருந்தேனா, ஹெல்மெட் போட்டு நான் 1/2 hour வெயிட் பண்ணியிருந்தேனா, 1/2 hour வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு வந்துதான் திருப்பி பைக்ல கூட்டின்னு போயிட்டேனா. ஹெல்மெட் போட்டுருந்தா நான் தானே அர்த்தமா? ஆனால் நீதிமன்றம் இதனை நம்பாததுடன் போலீசாரை எச்சரித்து 1 வாரத்திற்குள் ஹேமாவதியை ஆஜர்படுத்த வேண்டும் என கூறிவிட்டது. ஆஜர்படுத்தும் போது ஹேமாவதி என்ன சொல்ல போகிறார் என்பதில்தான் தனது எதிர்காலமே இருக்கிறது என தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறார் மைனர் பெண்ணுக்கு தாலி கட்டிய தினேஷ்குமார்.